ஹம்பிள் என்பதை EHLUBM எனும் குறியீட்டால் தரப்படின் எஜுகேஷன் எனும் குறியீடு எதனை குறிக்கும்? டிஎன்பிசியில் கேட்ட ரீசனிங் டாப்பிக்லேருந்து தான் நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹம்பிள் அப்படிங்கிறத EHLUBM அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான கோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது எஜுகேஷன் என்பதை எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு ஹம்பிளுக்கும் அதற்கான கோடையும் நம்ம எழுதிப்போம். இப்போ ஹம்பிள் இதை அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா, EHLUBMனு சொல்கிறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லாஸ்ட்டில் உள்ள ஈயை தான் எடுத்து இங்கே ஃபஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அடுத்து ஃபஸ்ட்டில் உள்ள ஹச் இந்த லெட்டர் எடுத்து செகண்ட் எழுதியிருக்காங்க. திரும்ப தேர்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லாஸ்ட்லேருந்து உள்ள செகண்ட் லெட்டர் எல் எடுத்து இங்கே எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் லெட்டர் எடுத்து கண்டினியூவாக எழுதுகிறாங்க. அடுத்து ரைட் சைட்லேருந்து தேர்ட் லெட்டர் எடுத்து இங்கே பீனு போட்டிருக்காங்க. திரும்ப லெஃப்ட் சைட்லேருந்து எம் எடுத்து கடைசியில் போட்டிருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு லெட்டர் ரைட் சைடில் உள்ள ஃபஸ்ட் லெட்டரும் அடுத்த லெட்டர் லெஃப்ட் சைடில் உள்ள ஃபஸ்ட் லெட்டரும் நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் உள்ள செகண்ட் லெட்டர் எடுத்து போட்டிருக்காங்க. அடுத்து லெஃப்ட் சைடில் உள்ள செகண்ட் லெட்டர் எடுத்து போட்டிருக்காங்க. ரைட்டு லெஃப்ட்டுன்னு மாறி மாறி கண்டினியூவாக அப்படி எழுதியிருக்காங்க. ஸோ இதே போல் தான் நம்ம எஜுகேஷனையும் எழுத போகிறோம். பாருங்கள், இப்போ எஜுகேஷன் இதுக்கான கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க அங்கே என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரைட் சைடில் உள்ள ஃபஸ்ட் லெட்டர் எடுத்தாங்க. ஸோ நம்ம இங்கே என்னு எழுதுவோம். அடுத்து செகண்ட் லெட்டர் என்ன எடுத்தாங்கன்னா, ஃபஸ்ட்டில் உள்ள லெட்ரு ரைட்டு லெஃப்ட்டுன்னு மாறி மாறி எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து நம்ம ஈ எழுதுவோம். ஈக்கு அடுத்து நம்ம இங்கே போயிடணும். இந்த ஓவை எடுத்து இங்கே போடுவோம். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் லெட்ரு இந்த ஓவை எடுத்து இங்கே இது டி எடுத்து இங்கே போடுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே லெஃப்ட் சைடில் வந்துட்டோமா, இப்போ ரைட் சைடு போய் ஐ எடுத்து இங்கே போடுவோம். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தேர்ட் லெட்ரு யூ இருக்குது, யூ போடுவோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இங்கே உள்ள டீயை நம்ம எடுப்போம். எஜுகேஷன் உள்ள இந்த டீ எடுத்து போடுவோம். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா சி இருக்குது, ஸோ சி எழுதுவோம். பேலன்ஸு ஏ இருக்கும், இந்த ஏவை எடுத்து எழுதுவோம். இப்போ இப்படி தான் நம்ம ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு. NEODIUTCA டி தான் ஆன்சர்.